குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிறைய பேருடைய வாழ்க்கையில் நம்ம எங்கே பிரயாணம் பண்ணுறோங்கிறதே நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அவங்கவுங்க அவங்க வாழ்க்கையை நம்மளுக்கு ஏதோ ஒன்று இருக்குன்னு நினச்சி போகிறாங்க. ஒரு இலக்கு இல்லாத ஒரு வாழ்க்கையாக அநேகர் வாழ்கிறாங்க. நமக்கு ஒரு இலக்கு இருக்குது என்கிறத நம்ம ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. நம்மளுக்கு ஒரு இலக்கு இருக்குது. பரலோகம் தான் நம்மளுடைய இலக்கு. இந்த பூமிக்குரிய காரியத்தை இலக்காக வைத்து ஓடுவோம் என்று சொன்னால் நிச்சயமாய் நம்மளால் ஒருவேளை அதை அடைஞ்சிடலாம். ஆனால் ஒரு முழுமையான ஒரு திருப்தி நமக்கு இருக்காது. நம்மளை உண்டாக்கின கடவுள் நமக்கு ஒரு இலக்கை வைத்திருக்கிறார். நாம் அவரிடம் வந்து சேர வேண்டும், அவரோடு கூட வாழணும்னு ஒரு இலக்கை வச்சிருக்கிறார். அந்த இலக்கை நோக்கி நம்ம தொடர்ந்து ஓடினோம்னா நிச்சயமாக நம்ம அடைய முடியும். ஒருவேளை ஓடுவதற்கு நமக்கு பலன் இல்லை, ஞானம் இல்லை அப்படின்னா, நீங்கள் ரோமரில் ஒரு அழகான வசனம் இருக்குது 8வது அதிகாரத்தில், பரிசுத்த ஆவியானவர் என்கிற மிகப்பெரிய ஒரு துணையாளர் நம்மளுடைய பலவீனங்களின் மத்தியிலே நமக்காக வேண்டுதல் செய்கிறதுக்கும் நமக்கான அந்த காரியத்தை அடைவதற்கு நம்மளுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அதனால் சோர்ந்து போகாதீங்க, அவரோட துணையோடு ஓடுங்க, நிச்சயம் இலக்கை அடைவோம். காட் பிளஸ் யூ. ஆமென்.